இன்னைக்கு இதை பற்றினா இன்னைக்கு தாவிக கட்சி தலைவர் திரு விஜய் அவர்கள் மாமல்லபுரத்தில் நடத்தின இன்னைக்கு மீட்டிங் இதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பேச போகிறோம். பல பேர் கேட்டுட்டு இருந்த ஒரு கேள்வி, அழுத்தம் தாவேகாவுக்கு அழுத்தம் தராங்களா, விஜய் அவர்களுக்கு அழுத்தம் கொடுக்குறாங்களா, பாஜக பின்னால் வந்து ரொம்ப அழுத்தம் தராங்களா, சிபிஐயோ இல்லை ஜனநாயகம் திரைப்படத்துக்காக அழுத்தம் தராங்களான்னு பல கேள்விகள் இருந்தது. அந்த கேள்விக்கு முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி இன்னைக்கு அவர் பேசியிருக்காரு. இந்த அரசியல் பயணத்துல மிக 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 முக்கியமான ஒரு காலகட்டத்தில் நாம் இருக்கிறோம். நான் ஏன் இதை இவ்வளவு அழுத்தமா சொல்றேன் அப்படின்னா, ஏதோ அழுத்தம் இருக்குமோன்னு நினைக்கிறீங்களோ? அழுத்தமா நமக்கா? இந்த அழுத்தத்துக்கெல்லாம் அடங்கி போற ஆளா இந்த ஆளு? இந்த மூஞ்சா பார்த்தா அப்படியே தெரியுது உங்களுக்கு. அதனால அப்படியெல்லாம் நடக்காது. அதுவும் முக்கியமா நம்ம கிட்ட அதெல்லாம் நடக்கவே நடக்காது. அதுலேயும் மிக குறிப்பாக பார்த்துக்கிட்டிங்கன்னா, அதிமுகவையும் இந்த தடவை விமர்சிச்சிருக்காரு. திமுகவை மட்டும்தான் விமர்சிச்சுட்டு இருந்தவர் இந்த தடவை அதிமுகவை கையில் எடுத்திருக்காங்க. அதுவும் பாஜகவை இவர் விமர்சிக்கவே இல்லை அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை அது முறியடிச்சு பாஜகவையும் கடுமையாக விமர்சிச்சிருக்காரு. தமிழ்நாட்டை இதுக்கு முன்னாடி ஆண்டவங்களும் சரி பாஜகவுக்கு அடிமையா தான் இருந்திருக்கிறாங்க. சோ அவங்கள நம்பி ஒரு பிரயோஜனமும் இல்ல. இப்ப ஆண்டுகிட்டு இருக்கிற இந்த திமுக அரசாச்சும் நமக்கு ஏதாவது செய்வாங்கன்னு பார்த்தா இவங்களும் அவங்கள மாதிரியா தான். இன்னும் சொல்ல போனா ஒரு படி மேல, இன்னும் மோசம். அவங்களாச்சும் நேரடியா சரண்டர் ஆகி இருப்பாங்க, இவங்க மறைமுகமா சரண்டர் ஆகி இருக்கிறாங்க. அவ்வளவுதான் வித்தியாசம். அதே போல வந்து கூட்டணி வந்து ஆட்சி அதிகாரத்தில் பங்கு அப்படின்னு சொல்லியும் கூட இன்னும் யாரும் கூட்டணிக்கு வரல அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருந்தது. இப்போ அமமுகவோட வரல அப்படின்னு பல பேர் விஜய் அவர்களுக்கு வந்து கூட்டணியை கையாளுற விதம் சரியில்லை அப்படின்னு வந்தது. அதற்கான ஒரு விளக்கத்தையும் தெளிவாகவே கொடுத்துருக்காரு. இந்த தேர்தல், இந்த கூட்டணி, இதெல்லாம் பற்றி நிறைய இந்த ஹேஷியங்கள் ஜோஷியங்கள் எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு இல்லையா? என்னப்பா இந்த விஜய் இப்பதான் வந்திருக்கிறாரு, இவரு கூட எல்லாம் யாரு வர போறா, அவங்க வரமாட்டாங்க, இவங்க வரமாட்டாங்க, அப்படி இப்படின்ட்டு நம்மளை பத்தி ஒரு அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டு இருக்காங்கல்ல. அதுனா நமக்கு புதுசா என்ன? 30 வருஷமா நம்மள அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. ஆனா மக்கள் கரெக்டா நம்மளை எஸ்டிமேட் பண்ணி ரொம்ப அழகா, ரொம்ப அக்கறையா, ரொம்ப தெளிவா, ரொம்ப தீர்க்கமா நமக்குன்னு ஒரு இடத்தை கொடுத்திருக்கிறாங்கல்ல. எப்படி? என் கேரியரின் உச்சமான ஒரு இடத்தை கொடுத்திருக்கிறாங்கல்ல. அதை இந்த நாடே பார்த்துக்கிட்டு இருக்குல்ல. ஏன் அப்படி எனக்கு அந்த இடத்தை கொடுக்கணும்? ஏன்னா இந்த விஜய் நம்ம பிள்ளையாச்சு, நம்ம அண்ணனாச்சு, நம்ம தம்பியாச்சுன்னு சொல்லி அவங்க மனசுல அப்படி தோணுது. அதனாலதான் நமக்கு அப்படி ஒரு இடத்தை கொடுத்து உள்ளன்போடு அள்ளி நம்மளை அரவணைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அதே மாதிரி வந்து ஊழல் எப்படி நிறுத்த போறோம்? முதல்வன் படத்தை வர மாதிரி ஒரே நாள்ல ஒரு நாள் முதல்வர் மாதிரி ஊழல் நிறுத்திடுவாரான்னு. ஒரு நாள் முதல்வர் ஒரே நாளில் ஊழல் நிறுத்துறது சாத்தியம் இல்லை. ஆனால் அது எப்படி நிறுத்துறதுக்கான ஒரு ஒரு வரையறை இருக்கு அப்படிங்கிறதையும் விளக்கியிருக்காரு. அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறமும் சரி, ஆட்சி அதிகாரத்துக்கு வந்ததுக்கு அப்புறமும் சரி, ஒன்னே ஒண்ணு சொல்றேன், எழுதி வச்சுக்கோங்க. இதுக்கு முன்னாடி இருந்தவங்க மாதிரியோ இல்ல இப்ப இருக்கிறவங்க மாதிரியோ ஊழல் செய்யவே மாட்டான். ஒரு பைசா தொட மாட்டான். எனக்கு அது அவசியமே இல்லை. புரிஞ்சுங்களா உங்களுக்கு? எனக்கு அதை தொட வேண்டிய அவசியமே இல்லை. ஒரு துளி ஊழல் கரை கூட படியவே படியாது, படியவும் விட மாட்டான். நீங்க கேட்கலாம், இது என்ன சினிமாவா, இது என்ன முதல்வன் படமா, ஒரே நாள் நம்ம வந்து இவர் எல்லாத்தையும் கிளீன் பண்ணிடுவாரான்னு நீங்க கேட்கலாம். ஓகே, பிராக்டிகலா அது பாசிபிள் இல்லதான். பட் இட் இஸ் a process, right? It is a process. இப்படி எதுக்குமே ஆசைப்படாத ஒருத்தன் அரசியலுக்கு வர்றான் அப்படின்னா
அவன் கண்ணு முன்னாடி ஏதாவது ஒரு தப்பு நடக்குது அப்படின்னா, அவன் கண்ணு முன்னாடி ஏதாவது இந்த மாதிரி ஒரு ஊழல் நடக்குது அப்படின்னா அதை பார்த்துக்கிட்டு அவன் சும்மா இருப்பான்னு நினைக்கிறீங்க? இதில் இதை விட இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, வீரமங்கை வேலுநாச்சியார் அவர்களுடைய ஸ்டோரி, உண்மையில் நடந்த ஒரு ஸ்டோரியையும் ஷேர் பண்ணியிருப்பார். மருது சகோதரர்கள் அவங்கள பற்றியான ஒரு ஸ்டோரியும் இதில் இருக்குது. அது அந்த விஷயத்தையும் அவர் எடுத்து சொன்ன விதமும் கூட ஒரு வித்தியாசமாக இருந்தது. எல்லாரையும் ஒரு எனர்ஜைஸ் பண்ற மாதிரி உண்மையா நடந்த ஒரு கதை ஒன்று சொல்றேன். சொந்த நாட்டையே ஒரு கூட்டம் அபகரிக்குது. சொந்த நாட்டிலேயே இருக்க முடியாத அளவுக்கு ஒரு நெருக்கடி ஏற்படுது. சோ வேற வழி இல்லாம அந்த நாட்டை விட்டு வெளியே போய் வேற ஒரு இடத்துக்கு போய் காடு மலை அப்படி இப்படின்னு சுத்தி மறைஞ்சு வாழ வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படுது. என்னடா இப்படியே ஓடிக்கிட்டு இருக்குமேன்னு சொல்லிட்டு தன்னோட நட்பு சக்திங்க கிட்ட பேசி ஒரு பெரும் படையை திரட்டிக்கிட்டு அதிரடியா ஒரு போரை நடத்தி அந்த நாட்டையே திருப்ப மீட்டு எடுத்தது யார் தெரியுமா? நம்ம கொள்கை தலைவர்கள் ஒருத்தரான ராணி வேலு நாச்சியார் அவர்கள் தான். அவங்களுக்கு அந்த நட்பு சக்தியா கூட இருந்து உழைச்சது சின்ன மருது, பெரிய மருது, சையது, கார்கின்னு சொல்லிட்டு அந்த 3 பேரும் தான். ஆங்கிலேயர் படை, ஆற்காட்டு படை மாதிரி அந்த 2 பெரும் படையை அடிச்சு துவம்சம் பண்ணிட்டு அந்த நாட்டையை திருப்பி மீட்டு எடுத்தது வேலு நாச்சியார். அன்னைக்கு இருந்த ஆங்கிலேயர் படை, ஆற்காட்டு படை மாதிரி இன்னைக்கு என்னென்ன படை இருக்குதுன்னு உங்க எல்லாருக்குமே நல்லா தெரியும். அதனால அந்த 2 படை மட்டும் இல்ல, இன்னும் எத்தனை படை வந்தாலும் எதிர்த்து நின்று ஃபேஸ் பண்றதுக்கு ஒரு நல்ல தலைமையும் இத்தனை சக்திகள் என் கூட இருக்கும் போது, இத்தனை சின்ன மருது, இத்தனை பெரிய மருது, இத்தனை சையது கார்கிகள் என் கூட இருக்கும் போது தெளிவுபடுத்தின ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, கூட்டணிக்கு யார் வந்தாலும் வரலனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. 234 தொகுதியில் தனியாக போட்டி போகிற அளவுக்கு நம்மக்கிட்ட தைரியமும் தன்னம்பிக்கையும் இருக்குது அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காரு. கடைசியாக விசில் அடித்து அவருடைய சின்னத்தையும் அறிமுகப்படுத்தியிருக்காரு. நம்ம சின்னம், உங்கள் சின்னம், நம்மளுடைய வெற்றி சின்னம் விசில். கப்பு முக்கியம் பகிலே.